நம்ம கேஸை பத்த வைக்கும் போது சிலிண்டருக்குள்ள இருந்து எல்பிஜி கேஸ் அந்த டியூப் வழியா வந்து பர்னர் ரீச் ஆகி அங்கதான் எரியுது. ஆனா அந்த எரியிற நெருப்பு ஏன் ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகி டியூபுக்குள்ள போய் சிலிண்டர் ரீச் ஆக மாட்டேங்குது? ஒரு ஃபயர் உருவாக்க நம்மளுக்கு 3 முக்கியமான விஷயம் தேவை. ஒன்னு, ரொம்ப கெமிக்கல் எனர்ஜி அதிகமா இருக்க ஒரு கேஸ் வேணும். ரெண்டாவது, அந்த கேஸை வந்து ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் வேணும், அதுவுமே கேஸா இருக்கலாம். மூணாவது, கொஞ்சோண்டு ஹீட் வேணும். இந்த ஹீட் எதுல இருந்து வேணா உருவாயிருக்கலாம். ஓகேங்களா? அந்த சிலிண்டருக்குள்ள இருக்க எல்பிஜி கேஸ் தான் வந்து அதிக கெமிக்கல் எனர்ஜி இருக்கிற ஒரு பொருள். வெளியே இருக்க அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் தான் இந்த இடத்துல கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஆக்சிஜனும் இந்த எல்பிஜி கேஸும் மீட் பண்ற இடத்துல நம்ம ஹீட் அப்ளை பண்ணா நெருப்பு உருவாகுது. அதெல்லாம் நீங்க இந்த பர்னர்ல அந்த ஃபிளேமா பாக்குறீங்க. ஆனா அந்த நெருப்பு ஏன் திரும்பி ரிட்டர்ன் ஃப்ளோ ஆகி அந்த சிலிண்டருக்குள்ள போகாம இருக்குன்னா, அந்த சிலிண்டருக்குள்ள ஆக்சிஜனே கிடையாது. ஸோ சிலிண்டருக்குள்ள இருக்க அந்த எல்பிஜி கேஸ் ஹை ப்ரெஷர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது நீங்க அந்த ரிசர்வாயரை ஓப்பன் பண்ண உடனே அந்த ரிசர்வாயர்ல இருந்து வெளியே வந்து தப்பிச்சு அட்மாஸ்பியருக்கு போக தான் ரொம்ப ட்ரை பண்ணுமே தவிர, அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜன் அந்த சிலிண்டருக்குள்ள ரிட்டர்ன் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த பைப்பை ஃபுல்லா அந்த எல்பிஜி கேஸை அடைச்சிக்கும். ஸோ சிலிண்டருக்குள்ள ஆக்சிஜன் போறதுக்கு வழியே இல்லாததுனால அந்த ஃபயர் ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகாது. அந்த ஆக்சிஜனும் எல்பிஜி கேஸும் மீட் பண்ற அந்த ஏரியால மட்டும் அது ஃபிளேமா இருக்கும். அண்ட் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸுக்கு நம்ம இஎன்எஸ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.